ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.3 14ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் 150. ஒரு விளையாட்டு, ஒரு கேம் ஷோக்கு போகிறா, அப்போ 150 ரூபா கட்டணும். அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. ஒரு நுழைவு சீட்டு வாங்கினாள். தனாங்கிறவ அவ ஒரு டிக்கெட் வாங்குறான். அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். அவள் எவ்வளவு ரூபா கட்டுறாளோ அது அப்படியே கொடுத்துருவாங்க. எப்படி? அவங்க 3 காயினை டோஸ் பண்ணையில 1 அல்லது 2 தலை விழுந்துட்டா அவ கட்டண ரூபாயை திரும்ப கொடுத்துறாங்க. 3 தலைகள் கிடைத்தால் அந்த நுழைவு கட்டணம் 2 மடங்காக அவளுக்கு கொடுத்துருவாங்க. 3மே தலையா விழுந்துருச்சுன்னா அவ கட்டின காசை போல 2 மடங்கு 300 ரூபாயா கொடுத்துட்றாங்க. இல்லை என்றால் அவளுக்கு வேற எது விழுந்தா அவளுக்கு எந்த கட்டணமுமே திரும்ப கிடைக்காது. ஓகே, இவ்வாறெனில் 2 மடங்காக நுழைவு கட்டணம் திரும்ப பெற நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு ஆகிய நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை பாருன்றார். முதல்ல சாம்பிள் ஸ்பேஸை எழுதிக்கிறோம். கூறுவழி 3 தலை 3 பூ, 2 தலை 1 பூ, 1 2 3 4 5 6 7 8. NF எத்தனை? மொத்தம் 8. இப்போ வருவோம். ஃபர்ஸ்ட் 2 மடங்கா கிடைக்கணும். 2 மடங்கா கிடைக்கணும்னா என்ன சொல்றாங்க? 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காகும். 3 தலை கிடைச்சா தான் 2 மடங்கு. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2 மடங்காக நுழைவு கட்டணம் கிடைக்க 3 தலைகள் விழ வேண்டும். அப்போ 3 தலைனா ஏஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு இதுதான், 3 தலைகள். ஸோ என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 1, என் ஆஃப் எஸ் 8. ஸோ பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 1/8. அவ கட்டின ரூபாய் 2 மடங்கா கிடைக்கணும்னா நிகழ்தகவு 1/8. நுழைவு கட்டணம் திரும்ப பெற அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்து விடும்னா 1 அல்லது 2 தலைகள். 1 அல்லது 2 தலைகள் இருக்கா? ஒரு தலை இருக்கா? 2 தலைகள், ஒரு தலை. மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஒரு தலை அல்லது 2 தலை. 1 அல்லது 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. அப்பதான் அவ கட்டின ரூபா திரும்ப கொடுப்பாங்களாம். மொத்தம் எத்தனை இருக்கு? பின்னு வச்சுக்கிறோமா? 6 இருக்கு. அதாவது எழுதிக்கிறேன். ஒரு தலை, 2மே தலை, 2 தலை இருக்கா? இதுல ஒரு தலை இருக்கா? அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 6 வந்துருச்சு. ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 6/8. ஸோ 3/4. 1 அல்லது 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. நுழைவு கட்டணத்தை இழக்க, அப்ப நுழைவு கட்டணத்தை இழக்கனா 3 தலை விழுந்துருச்சுன்னா டபுளா கிடைச்சிருது. இந்த 6 விழுந்துச்சுன்னா கட்டின காசு கிடைச்சிருது. அப்ப அந்த 3மே டெய்லா விழுந்தா அவளுக்கு எதுவுமே கிடைக்காது. சோ நுழைவு கட்டணத்தை இழக்க நிகழ்தகவு சீன் வச்சுக்கிடுவோம். 3மே தலையா விழுந்துட்டா அவளுக்கு ரூபாவே கிடைக்காது. ஸோ என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1/8. ஓகே, 3மே தலையா விழுந்துச்சுன்னா 1 போயிட்டு வாமான்றாங்க.